शेषादिवंशकलशोधरिपूर्णचन्द्रम् श्रीमन्नृसिंहः गुरुवर्यपदाब्जभृङ्गम् श्रीमन्ननन्तगुरुवर्यसुतम् गुणाब्धिम् सम्पत्कुमारगुरुवर्यम् अहम् प्रपद्ये। शुक्लाम् भरधरम् विष्णुम् यजुवर्णम् चतुर्भुजम् प्रसन्नवदनम् ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। नामकर्मस्वरूपाणि नवरिच्छेदगोचरे यस्याखिल प्रमाणानि स विष्णुः கர்ப்பகஸ்தவா. இதோட ஸ்லோகம் நேற்று சொல்லி முடிச்சேன். அதுக்கு வியாக்கியானம் சொல்ற இது விஷ்ணு புராண வசனம். அவனுடைய விஷ்ணுவனுடைய திருநாமங்கள், சேஷ்டிதங்கள், ரூபங்கள் எவை அவனை பற்றி அறிவித்து பிரமாணங்களாமை அவையோ அவை அளவிட்டு அறிய முடியாதவை. அந்த விஷ்ணு உனது கர்ப்பத்தில் உள்ளன் என்று தேவகியை நோக்கிய வச்சனவை. அவருடைய திருநாமங்கள் சத்திய பிரமாணங்கள் என்பதை ஐயன் திருவர காட்டுகிறது. இந்த சஹஸ்ரநாம ஸ்தோத்திரத்திலேயே முதலில் திருநாமங்கள் குணதேஷ்டங்கள் இட்டு பிறந்தவை என்று கண்ணனுடைய குணதேஷ்டங்களில் பெருமையை புகழ்ந்து விட்டு திருநாமங்களை தொகுத்து அளித்து பின்னர் இவற்றை பாடுவதன் பயனையும் அழகாக கூறுமளிக்கிறார். அறிவிக்கு அலஞ்சியமான ஸ்ரீ பீஷ்மாச்சாரியன் திரு துவாதசாட்சரி என்ற வாசுதேவ மந்திரம் போன்ற ஒவ்வொரு திருநாமமும் மந்திரமான எல்லா பலன்களையும் தரவல்லது என்பதையும் அறிவிக்கிறார். அஸ்தௌஷீர் நாமபி வியாசகா சசிஷ்யோ புகுசூதனம் மதுசூதனம் ஏஷாம் நிருப்தம் பகவன் பரமம் பக்துமர்கசி சுஷ்ரூஷோ ஸ்ரத்ததானஸ்ய பிரஜாபதிபதேர்ஹரேः ஸ்ருத்வா பவேயம் யத்பூதः சரச்சந்திரயுவாமலः என்றும் பூலோமே புண்டரீகாட்சம் சஞ்சயா ஆச்சக்ஷ்வ விக்ஷதே நாமகர்மார்த்தவித்தாத்தா பிராப்னியாம் புருஷோத்தமம் என்று மகாபாரதம் சாந்தி பருவத்தில் திருநாமங்களின் பொருளை உணர்ந்தோர் உணராமலோ அனுசந்தித்தால் பயனுண்டு. ஆனால் திருநாமங்களின் பொருளை உள்ளபடி உணர்ந்தவர் மனத்துக்கு தனி ஆனந்தம் உண்டாகிறது, தூய்மை அடைகிறது. மேலே காட்டிய ஸ்லோகங்களின் பொருள் என்ன சொல்றது? வியாச பகவான் சிஷ்யர்களுடன் கூடி மதுசூதனனை அவன் திருநாமங்களால் புகழ்ந்தார், துதித்தார். பகவன் இத்திருநாமங்களின் உள்பொருளை அடியேற்கு கூறுவீராக, இவற்றை அறிய ஆவரிடம் கேட்கிறேன். சிருஷ்டி கடவுளான பிரம்மனுக்கு சுவாமியான ஹரியின் திருநாமங்களை பொருளுடன் கேட்டறிந்து சரத்கால சந்திரனை போலே குறைகளில்லாத சுத்தனாகிறேன். மேலும் திருத்தராஷ்டிரன் சொல்லுவது உத்தியோகபூர்வத்தில், ஓ சஞ்சயனே, நான் உன்னை வேண்டுகிறேன். தாமரை கண்ணனை கிருஷ்ணனை பற்றி பேசுவாயாக. அப்பனே, அப்புருஷோத்தமனின் திருநாமங்களையும் இது தேஷ்டங்களையும் அறிந்து அவனை அடைவேன், உயிர் பெறுவேனாக. திருநாமங்களை ஜபிக்கும் முறைகளை அவைகளை விவரிக்கும் நூல்களில் இருந்து அறிய வேண்டும். கீழே வரும் ஸ்லோகங்கள் மந்திரத்தின் ரிஷி என கற்பித்தவர் சந்தசு, தேவத்தை, பீஜாட்சரம், சக்தி, ஹிருதயம், பயன் முதலியவற்றை சொல்பவை.
இவை பாரத ஸ்லோகங்கள் அன்றோ. அதிலும் சஹசிரநாம ஸ்தோத்திரத்தில் சாந்தோர்களால் அனுசந்திக்கப்படுகின்றன. விஷ்ணோர் நாம சகசிரேஸ்ய வேதவ்யாசோ மகாரிஷி மகான் ரிஷி சந்தோருத்தா தேவோ பகவான் தேவகீ சுதः அமிர்தாம்ஷூர்பவோ பீஜம் சக்திர்தேவகிநந்தனः ஹிருதயம் தஸ்ய சாந்திர்த்தே விநீத்யதே விஷ்ணும் ஜிஷ்ணும் மகாவிஷ்ணும் பிரபவிஷ்ணும் மகேஸ்வரம் அநேகூரைத்யாந்தம் நமாமி புருஷோத்தமம். 3 ஸ்லோகத்துக்கு ஒட்டு கேட்கிறார். வேதவியாசர் சஹஸ்ரநாமத்தை அந்த திருநாமங்களை கண்டறிந்த ரிஷி. இந்த ஸ்லோகங்கள் 32 உயிரிழத்துள்ள அனுஷ்டு சந்தஸில் அமைந்தவை. தேவகி நந்தனான ஸ்ரீ கிருஷ்ணன் இதற்கு தேவதை. அமிர்தாம் சூத்பவா சந்திரவம்சத்தில் விரித்தவன் என்பது பீஜம், ஆதாரம். தேவகி நந்தன் என்பது சக்தி. திரிசாமா சாம ரிக்குகளால் பாடப்பட்டவன் என்பது ஹிருதயம். சாந்தி அடைவது எல்லா தோஷ நிவாரணம் பயன். ஒரு வாளை எடுத்துக் கொண்டால் காரணம் பீஜம், கூறிய முனை சக்தி, வாழ் தகடு அதன் ஹிருதயம், சத்ருவதம் பயன். இதுபோல எங்கும் யோசித்துக் கொள்கா. எங்கும் யாபித்துள்ளவரும் எப்போதும் விஜயஸ்ரீயுடன் விளைந்தவரும் சர்வஸ்வாமியானவரும் அநேக உருவங்களை உடையவரும் அரக்கருக்கு சத்ருவானவரும் புருஷோத்தமனுமான விஷ்ணுவை வணங்குகிறேன். முன் சொன்ன ஸ்லோகங்களில் உள்ளதை வச்சனமாக அனுசந்திக்கிறது மேலே. இது பாராயண கிரமமாக பெரியோர்களால் அனுஷ்டிக்கப்படுகிறது. மேலே தியான ஸ்லோகங்களை சொல்லி 100 சகஸ்ரநாமம் திருநாமங்கள் படிக்கப்படுகிறது. ஸ்ரீ விஷ்ணோ சஹஸ்ரநாம ஸ்லோத்திர மகாமந்திரஸ்ய ஸ்ரீ வேதவ்யாசோ பகவான் ரிஷிஹி பரப்ருச்சிந்தகா ஸ்ரீ மகாவிஷ்ணு பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணோ தேவதா அமிர்தாம்ஷூத்பவோ தேவகீநந்தனः ஸ்ரஷ்டேதி சக்திஹி உத்பவः க்ஷோபணோ தேவைதி பரமோ மந்திரகா சங்கவன்னந்தகீ சக்ரீதி கீலகம் சார்ங்கதன்மாகராதரைத்யஸ்திரம் ததாங்கவாணி ரக்ஷோபிஜனேத்திரம் திரிசாமா சாமக சாமேதி கவச்சம் ஆனந்தம் பரபிரம்மேதி யோனிஹி சுதர்சனக்காலைர்திக்பந்தः ஸ்ரீ விஸ்வரூபே தியானம் ஸ்ரீ மகாவிஷ்ணு கைங்கரியரூபே பிரீத்யர்த்தே சஹஸ்ரநாம ஜபே விநியோகா. இந்த ஸ்ரீ விஷ்ணுவின் திவ்ய சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் மகா மந்திரத்துக்கு 1000 மந்திரங்களுக்கு பகவான் ஸ்ரீ வேதவியாசர் ரிஷி சந்தஸ் அனுஷ்டித்து பரமாத்மவான ஸ்ரீ மகாவிஷ்ணு ஸ்ரீமன் நாராயணன் தேவதை. அமிர்தாம் சூத்பவோ பானு சந்திர குலத்திற்கு சூரியன் புல்விளக்கு. சந்திர குலத்தில் உதித்த சூரியன் புல்விளக்கு. பீஜம் மூல காரணம். இதன் சக்தி இரஷ்டாவான தேவகி நந்தனம் ஸ்ரீகிருஷ்ணன். உத்பவா சோபனோ தேவகா என்பது இதன் உயர்ந்த மந்திரமாம். சங்கபந்தந்திகி சக்ரி திருவாழி திருச்செங்கு நந்தக வாழ் ஏந்தியவன். கீழக்கம் அச்சாணி. இதன் கவச்சம் காப்பு. திரிசாமா சாமகா சாமா ஆனந்தம் பரபிரம்மா என்பது யோனி கர்ப்பம். ரிதுசுதர்சன காலகா என்பது திக்குகளை அடக்கிய பரப்பு.
ஸ்ரீ விஸ்வரூபம் தியான விஷயம். எம்பெருமானுக்கு கைங்கரியமாக செருப்பு விளைவிப்பது அவருடைய திருநாமங்களை சிந்தித்து தொழுகை பிரயோஜனம். தியானம். தியான ஸ்லோகங்கள். ஹீரோதன்ன பிரதேசே ஸ்வைகரே மௌக்திகானாம் மாலாத்யுக்தாதனஸ்தக ஸ்படிகமணிவைः மௌக்திகைர் மண்டிதாங்கா சுப்ரைரப்ரைரதத்புரீः உபரிரைர்முக்தபீயூஷவரிஷைः ஆனந்தீன புனியாத் ஹரிமதினகதா சங்கபாணிக முகுந்த பூஷ்பாது யஸ்ய நாபிः ஸ்ரீரசுரச்சந்திரசூர்யூஜ நேத்ரே கருணாமாசாசிரோ முகமபி முகம் அபிமத ததோ யஸ்ய வாஸ்தேன முக்திः அந்தஸ்தம் யஸ்ய விஸ்வம் சுரதர்கோ போய் கந்தர்வரேத்தே சித்திரம் ரம்ரம்பரேதம் திருபுவனோபிஷம் விஷ்ணுமீஷம் நமாமி. சாந்தாகாரம் விருடேரம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ஜெகந்ததனிஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகிதானகம்யம் வந்தே விஷ்ணும் பகவதேனம் சர்வலோகைகநாதம் மேகஸ்யாமம் வீரகவிசேஷவாசம் ஸ்ரீவத்சாங்கம் கௌஸ்துபோத்போதிதாந்தம் புண்ணியோபேதம் புண்டரீகாயுதாட்சம் விஷ்ணும் வந்தே சர்வலோகைகநாதம். இன்னும் சில ஸ்லோகங்கள் இதனுடைய அனுசந்தானத்தில் உள்ளன. பெரும்பாலும் வழக்கத்தில் இல்லாததால் அவை அச்சிடப்படவில்லை. இது 17, 18, 19, 20 4 ஸ்லோகத்தை ஒட்டக சொல்ற. 17வது ஸ்லோகம் என்ன சொல்றது? தூய மணிகளாலே ரத்னங்களாலே பிரகாசமடையும் மலர் குன்றுகள் அலை உடைய திருப்பார்க்கடலில் ஒரு மணல் மேட்டில் முத்துமாலைகளை முதலான திவ்யாபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட திருமேனி உடையவரும் திருவாழி திருச்செங்கு கதை பத்மங்களை திருக்கைகளை ஏந்தவரும் மேலே சங்கரிக்கும் வெண்மையான மேகங்கள் வருஷிக்கும் அமிர்ததாரைகளால் மகிழ்வருமான ஸ்ரீ முகுந்தன் ஸ்ரீவன் நாராயணன் நம்மை பாவனமாக்குவாராக. சரி, 18வது ஸ்லோகம். எம்பெருமானுடைய விஸ்வரூபத்தை வர்ணிப்பது. எல்லா கிரகங்களுக்கும் சுவாமியான பகவான் ஸ்ரீ விஷ்ணுவை நமஸ்கரிக்கிறேன். பூமி அவன் திருவடிகள், ஆகாசம் அவனது நாபி, வாயு அவன் சுவாசிக்கும் பிராணன், திங்களும் ஆதித்யனும் அவரது திருக்கண்கள், திக்குகள் அவரது திருச்செவிகள், மேல் விலகம் என ஸ்வர்க்கம் அவருடைய திருஅபிஷேகம், அக்னி அவரது திருமுகம், சமுத்திரம் அவரது வயிறு, ஆடை என்னும் ஒரு பாடம், தேவர்கள், மனிதர்கள், பட்சிகள், பாம்புகள், கந்தர்வர்கள், அசுரர்கள், இப்படி பலவரம்புள்ள விலகுகள் அவனுள் கலிப்புத்து உள்ளன. 3 விலகங்களும் அவரது திருமேனியாய் உள்ளன. இப்படி சர்வரட்சகனான விஷ்ணுவை நமஸ்கரிக்கிறேன். அடுத்த 19வது ஸ்லோகம். சாந்தாகாரம். சாந்தமே விடுபடுத்தவரும் திருவரந்தாழ்வான் ஆகிற திருவனையில் வெள்ளிகள் உள்ளவரும் கொப்பூழில் எழு கமல பூ அழகரும் தேவர்களுக்கெல்லாம் தேவரும் ஜெகத்துக்கு ஆதாரமாய் அதை தாங்குவரும் ஜெகத்தை வடிவமாக வடிவரும் ஆக்காயம் போல் எங்கும் விரும்பியவரும் முகில் வந்தரும் சர்வலட்சணத்திற்கும் பொருந்திய திருமேனி அங்கங்கள் உடையவரும் ஸ்ரீயப்பதி
தாமரையாள் தனிக்கேழ்வன் செந்தாமரை கண்டனம் யோகிகளுடைய முனிவர்களுடைய இதயத்தில் ஞானத்துக்கு விஷயமானவரும் பெரிய பிணியை பயத்தை போக்கும் வரம் எல்லா கிரகங்களுக்கும் ஒப்பற்றவை சுவாமி அம்மான விஷ்ணு பகவானை வணங்குகிறேன். அடுத்து 20வது வாசனம். கரிய முகில் போன்ற வண்ணத்தை உடைய திருமேனி உடையவரும் பீதாம்பரத்தை இந்த மஞ்சள் பட்டு வஸ்திரம் அணிந்தவரும் ஸ்ரீவத்சம் என்ற முருகை திருமாறுகள் அடையாளமாக கொண்டவரும் ஸ்ரீ கௌஸ்துபமணியே விளக்கமற்ற திருமேனி உடையவரும் புண்ணியபரிசர்களால் சூடப்பட்டவரும் தாமரை தரன் கண்களை உடையவரும் எல்லா உலகங்களுக்கும் ஒப்பற்ற சுவாமியுமான விஷ்ணு பகவானை வணங்குகிறேன். நாம் அனுபவித்து வருவது ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்திற்கு ஸ்ரீ பராசர வெட்டல் அருளிச்செய்த பகவத் குண அர்ப்பணம் என்றழைக்கப்படும் பாஷ்யம். ஆதிசங்கர பகவத்பாதர் இன்று சஹஸ்ரநாமத்திற்கு பாஷ்யம் செய்தது போல எம்பெருமானார் செய்யவில்லை. எம்பெருமானாரின் அருளாலும் நியமனப்படியாலும் இந்த பாஷ்யம் பக்தரால் செய்யப்பட்டது என்று பெரியோர் கூறுவர். இதுவரை பட்டர் பாஷ்யத்தின் உபோத்காதத்தை அவதாரிகை என்பது பிரவேசம் முன்னுரை அனுபவித்தோம். இனி ஆயிரம் திருநாமங்களான நூலின் விளக்கத்துக்கு வருகிறோம். ஸ்ரீ பராசர வெட்டரை வணங்கி அவர் தமது பாஷ்யத்தின் உபோத்காத்தில் அருளியுள்ள ஸ்லோகங்கள் அனுபவித்து பின்னர் திருநாமங்களுக்கு செல்வோம். இந்த ஸ்லோகங்கள் பகவத் குண தர்ப்பணம் என்ன கண்ணாடி நூலின் முதல் முன்னம் காணப்படுகிறது. ஸ்ரீபராசர வட்டாரியா ஸ்ரீரங்கேஸ்வரா ஸ்ரீவத்சாங்க சுதஸ்ரீமான் ஸ்ரீயசே நிஸ்து பூயசே என்ன அப்படின்னு இது ஸ்ரீ பட்டரை திருப்பிராக அமைந்த தனியன் ஸ்ரீ ரங்கநாதரின் புரோகிதரம் ஸ்ரீவத்சாங்க விஷ்ணர் என்ற திருநாமம் உடைய ஸ்ரீ கூரத்தாழ்வாரின் குமாரகம் ஞானஸ்ரீ பொருந்திய பெருமார் ஸ்ரீ பராசர வெட்டர் என்னும் ஆச்சாரியர் அடியேனுக்கு மேல் மேலும் ஸ்தேயஸை நலங்களில் அருள்வாராக. வந்தே கோவிந்த தாத்தவ் முனிவத மனவை லக்ஷ்மணாரியம் மகாந்தம் ஜாயேயம் யாமுனாரியம் மம ஹிருதி தனவை ராமமேவாபியாம் பத்மாட்சம் பிரேக்ஷிஷீய பிரதமமபி முனிம் நாதமீடே ஷடாரிம் ஸ்தௌமி பிரேக்ஷே லக்ஷ்மீம் சரணமசரணः பதீனாம் சம்ஸ்ரயேயம். இனி வரும் ஸ்லோகங்கள் பட்டரை அருளிச் செய்தவை. இந்த ஸ்லோகம் குருபரம்பரையை வணங்குவது ஆக அமைக்கப்பட்டது. பட்டர் முதலில் வணங்குவது தனக்கு நேரில் ஆச்சாரியரான ஸ்ரீ கோவிந்த பெருமாளையும் எம்பார். தவறு தகப்பனாரான ஸ்ரீ கூரத்தாழ்வாரையும் மேலே பரம்பரையாக எம்பெருமானார் பெரிய நம்பி ஆளவந்தார் ராமமிஸ்ரர் அன்ன மணக்கால் நம்பி புண்டரீகாட்சர் அன்ன உயர்கொண்டார் ஆச்சாரியர்கள் முதல்வரான நாதமணிகள் நம்மாழ்வார் பிராட்டி பெருமாள் யாவரையும் திருப்பனாக அமைந்தது இந்த ஸ்லோகம். வந்தே கோவிந்த தாத்தௌ. ஓம் நமோ கஜவத்ராத்யை பாரிஷத்யை பிரசாசத்தே ஸ்ரீரங்கராஜசேனான்யே சூத்திரவத்யா சமேஷே. இந்த ஸ்லோகம் நம்மாழ்வாருக்கும் பிராட்டிக்கும் இடையே குரு பரம்பரையில் அனுசந்திக்கப்படும் ஸ்ரீமதியாருக்கு வணக்கம் தெரிவிப்பது கஜானனன் ஜெயத்சேனன்
ஹரிபத்திரன் முதலான நாயக பரிவாரங்களுடன் கூடி ஈஸ்வர விபூதிகளை ஆள்பவரும் தமது பத்னியான சூத்திரவதியுடன் கூடியிருப்பவருமான ஸ்ரீ ரங்கராஜ சேனாபதியான விஸ்வக்சேனரை வணங்குகிறேன். நமோ நாராயணாயனம். கிருஷ்ணத்வீபாயனம் கிருஷ்ணத்வீபாயனாத்மனே யதாமுஷ்யாயணா வேதாக மகாபாரத பஞ்சமாக. அர்த்தம்: ஸ்ரீ மகாபாரதம் 5வதாக சேர்ந்து 4 வேதங்களுக்கும் யாரிடம் பிறந்தனவோ வேதங்களை முறைப்படுத்தி வெளியிட்டவர் வியாசர். அந்த கிருஷ்ணத்வீபாயனான வியாச பகவானில் அவதரித்த நாராயணனை வணங்குகிறேன். வியாச பகவானாக அவதரித்த நாராயணனை வணங்குகிறேன். யாத்தோ லக்ஷ்மணமிஸ்ர சம்ஸ்ரயத்தனாத் ஸ்ரீவத்ஸ திருஷே பூயோ பட்ட பராசரேதி கணிதா ஸ்ரீரங்க பக்தராஸ்வயம் ஸ்ரீ ஸ்ரீ ரங்கபதி பிரசாத திருஷா ஸ்ரீரங்கநாதாத்மஜः ஸ்ரீரங்கேஸ்வர காரிகோ விவரணத்தே நாம்னாம் சகசிரம் பரேகே. பட்டர் தமது பெருமையை தாமே வடக்கையில் வீழ்கிறார். ராமானுஜ முனிவரை அண்டு இருப்பவரையே பெரிய நிதியாக கொண்டிருப்பவரான ஸ்ரீவத்சாங்க மிஸ்டர் என்னும் ரிஷிக்கு குமாரராக பிறந்தவரும் ஸ்ரீ ரங்கநாதனாலேயே ஸ்ரீ பராசர பட்டர் என்ற அழைக்கப்பட்டவரும் விருதளிக்கப்பட்டவரும் ஸ்ரீ ரங்கநாதன் அருளாலே செய்விக்கப்பட்ட இந்த ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாம பாஷ்யத்தை ஸ்ரீ ரங்கநாதனது அனுகிரகத்தை பெறுவதில் உள்ள விருப்பத்தினாலே வெளியிடுகிறான். சம்சாரோயம் பண்டிதோ பகவதி பிராகேவ பூமா கலௌ ஆகேவ பூய கலௌ பூர்ணம் மத்தியமே ஜனே ஸ்ருதிசிரோ குஹ்யம் ப்ருவே சாகசாத் தத்ர ஸ்தோத்திரமிதம் பிரகாசயதி யஹ துத்யஷ்ட யஸ்தாவுபௌ வியாசः காருணிகோ ஹரிச்சத்தரிதம் மூர்க்கியம் சஹேதாம் மமா. இவ்வுலகில் அந்த சம்சாரத்தில் முன்னமே பகவத் ஸ்வரூபத்தை பற்றி அறியாமை அதிகம். கலி மெருளில் மேலும் மேலும் அதிகம். எல்லாம் அறிந்தவராக தன்மை மறித்திருக்கும் மானிடனிடையே வேதாந்த சாரமான ரகசியங்களை விளக்கப் புகுவது மிக்க சாகசம், அசக்தித்தனம். இந்த ஸ்தோத்திரத்தை உடைய வியாச பகவானும் இதனால் திரிக்கப்படும் பரம காரகனான பகவான் ஹரியும் இப்படிப்பட்ட எனது உண்மையை பொறுப்பாளர்களாக அர்த்தே ஹரௌ கரபிதாதினி நாமவர்த்தே தத்யஞ்சகே மயிச்ச பந்த விசேஷமேத்யா சேவத்வம் ஏததமிர்தம் துணிபத்யாச்சே மத்தியசரிதனா நிகமாச்ச பூவத்மே. இந்த சகசிரநாமத்துக்கு விஷயமான ஸ்ரீ ஹரியிடத்திலும் அவனை துடிக்கும் பெயர்களா 1000 இடத்திலும்
அவத்திற்கு விரையும் போகும் அடியெடுத்தும் விஸ்வாசத்துடன் அந்த அன்புடன் இந்த அமிர்தத்தை பானம் செய்யுங்கள். நான் உங்களை வணங்கி பிரார்த்திக்கிறேன். இவ்விஷயத்தில் உதாசீனமோ விரோதமோ கொள்ள வேண்டாம். இந்த ஸ்லோக உங்களுக்கு பின்னர் சஹஸ்ரநாம முன்னுரையும் மேலே திருநாமங்களின் விளக்கமுமாக பாஷ்யம் அமைத்துள்ளது. இப்போது திருநாமங்களின் விளக்கமான பாஷ்யத்தை முறையே அனுபவிப்போம். இனி ஸ்ரீபராசர பட்டர் பஞ்சசித்தாந்த நிஷ்டா நிர்ணயப்படி ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகமங்களில் கூறி வந்தபடி பரத்வாதி நிலைகள் 5 நிலைகளில் எம்பெருமானை கூறும் திருநாமங்களை ஔச்சித்யம், பிரகரணம், பௌனருத்தியின்மை, கூறியவே மீண்டும் கூறாமை முதலான நியாயங்களை அனுசரித்து இலக்கணம், சொல்லமைப்பு, ரிஷிகளுடைய வச்சனங்கள் இவற்றின் முறையாக பகவன் நாமங்களை விளக்குவதாக சங்கல்பித்து தொடங்குகிறது. விஸ்வம் என்று பரத்வாதி நிலைகளாவனா பரமபரத்தில் பரமோதரேவனை இருப்பு பரத்துவம், யூகம் பார்க்கடல் யூகோதரேவனாக ஜெகத் லட்சண சிந்தை செய்கின்றதை, விபவம் பார்க்கடலில் இருந்து இந்த உலகத்தில் பல உருவங்களுடன் மத்ஸ்யம், கூர்மம், வராகம், நரசிம்மன், ராமன், கிருஷ்ணன் இத்தியாதி குறிப்பிட்ட காலங்களில் வந்து தோன்றுகை. அந்தரியாமி எல்லா பொருள்களும் மறைந்திருந்து அவனத்தில் சத்தையை நோக்கும் நிலை. அச்சை கோயில்களிலும் வீடுகளிலும் நம்மை வாழ்விப்பதற்காக பலவிதமான விக்கிரகங்களில் தன்னை அமைத்துக் கொண்டு அச்சகபராதீனாக இருப்பது இத்தனையா பிரவேசமாச்சு. இன்ட்ரடக்ஷன். சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் முதல் 100 திருநாமங்கள். ஆரம்பம். ஓம் விஸ்வம் விஷ்ணு வைஷக்காரோ பூதவிய பவத் பிரபு பூதகிருத் பூதபிருத் பாவோ பூதாத்மா பூதபாவனா. விஸ்வம் இது வரத்தத்தை சொல்லும் திருநாமம். எல்லா விதங்களிலும் பூர்ணம் என்கிறது. ஸ்வரூபம், ரூபம், குணம் எல்லாவற்றாலும் வரும் பூர்த்தியை சொல்லுகிறது ஸ்வரூபம். பரமாத்மரத்துவம் எங்கும் பறந்து நிறைந்திருப்பது ரூபம். திருமேனி, அழகே விடுவிடுத்து திருமேனி, சௌந்தரியம் திருமேனி குணமாகும். ஞானம், சக்தி முதலான முக்கியமான ஆத்ம குணங்கள் நிரம்பியவன், உயர்நிறம் உடையவன். திருவாய்மொழி. பத்தாரம் மிக்காரம் இல்லாத ஆனந்தம் முதலான குணபூர்த்தன். அவனுக்கு நியாயமாயுள்ளா அவனால் ஆளப்படும் சொத்துக்கள் நித்திய விபூதி விண்ணாடி, லீலா விபூதி மண்ணாடி என்ற பெரிய ஐஸ்வர்யத்தை உடையவன். இப்படி எல்லையற்ற சிறப்புகளை உடையவனான பூர்ணனானவன். இச்சிறப்புக்கள் யாவும் அவனுக்கு இயல்பானவை, சுவாபாவிகம். விஸ்வசப்தம் தெரியும். 2வது. இதுக்கு விஷயம் இன்னும் முடிஞ்சல. விஷத்தி பிரவேசிக்கிறான் என்ற காரணத்தினால் விஸ்வம் என்று பெயர். வேஷனாத் விஸ்வமித்யாஹு லோகானாம் காச்சி சத்தம லோகம்ஸ்ச விஸ்வேவ இதி பிரவதந்தி நராதிபா. மோட்ச தர்மத்தில் வருது. எல்லா உலகங்களிலும் விடைகளில் எல்லா பொருள்களிலும் பிரவேசிப்பவன் என்று பகவானி விஸ்வம் என்றழைப்பார். எதவிஷம் பெருவரி நீர் நிலமிசை படரு பொருள் உடுவதுமாய் அவையவதரும் உடன்மிசை உயிரின கரந்தெங்கும் பிறந்தவன்.
பஞ்சபூதன், பஞ்சபூதங்கள் தேவா, மனிதா, விலங்கின், ஸ்தாவர விடல்கள் யாவையிலும் உயிராய் உள்ளவன் என்று பூர்த்தி பக்தி விஸ்வம் எனப்படுகின்றன. உலகங்களையும் விஸ்வம் என்றழைப்பதுண்டு. விஸ்வம் என்பது ஆண்பால் சொல்லா எனும் பகவானுக்கு திருநாமமே. இதனால் அர்ச்சனை மந்திரமாகும் போது ஓம் விஸ்வாய நமஹ என்றே அனுசந்திக்க வேணும் என்ற பட்டர் திருவள்ளுவர். உலகம் என்பது பொதுப்பெயர். காரியத்தை பகவான் காரணம், காரியத்தை உலகம் அவரிடமிருந்து உண்டாகும் காரியம் சொல்வதால் காரணமான பகவானையும் சொல்வதால் இரண்டும் ஒன்றுதானே என்று ஒரு பட்சம். இதில் சுவாரஸ்யமில்லை. பீஷ்மர் யானி நாமானி குணானி விக்கியாத்தாரி மகாத்மனா விஷ்ணோ நாம சகசரம் என்று குணங்களை இட்டு திருநாமங்களை சொல்வதாக சங்கல்பம் பண்ணினமையால் இந்த பெரும் கல்யாண குண யோகத்தை சொல்வதாகவே சொல்ல வேண்டும். விஷ்ணு இரண்டாவது திருநாமம் எங்கும் வியாபித்துள்ளவன். ஸ்வவிபூதி பூதம் திரிசிதாத்மகம் சர்வம் விசதி இதி விஷ்ணு என்று பட்டர் தனது விபூதியான திருச்சி எல்லாவற்றிலும் அந்தர்யாமியாக புகுந்திருப்பவன், சிருஷ்டித்து அப்பொருள்களை அனுப்பிரவேசித்ததாக ஸ்துதி போதித்து சித், நித்தியர், பத்தர், முக்தர் எனப்படும் மூன்று வகையான ஜீவாத்மாக்கள் யாவையும் அச்சித்து பிரகிருதி இவ்வுலகத்தில் உணர்வத்தவை காலம் சுத்தசத்துவம் பரம்பரத்தில் உள்ளது. இவை எல்லாவற்றிலும் புகுந்து யாவையும் யாவரும் தானாய் என்னும்படி யாபித்திருப்பவன் விஸ்வ பதார்த்தமே இதுவும் என்று தோன்றும். அங்கு பூர்த்தியான நோக்கு, இங்கு வியாப்தியிலே நோக்கு ஆகியால் போதிருத்தி என சொன்னதையே மீண்டும் சொல்வது தோஷமில்லை. பரந்ததன் பறவையுள் நீர்தரும் பரந்துடன் பரந்த வண்டமிதனா என்று பெரிய கடலில் ஒவ்வொரு தொட்டு நீரிலும் அதுவே பெரிய அண்டம் என்னும்படி நெருக்குண்ணாமல் பரந்து பரந்துடன் மிக பெரியவனாக பகவான் மிக்க சிறிய குரல்கள் பெரியவைகளில் உள்ளது போலவே யாவத்துள்ளமை அவனுடைய ஆஷ்டயமான சாமர்த்தியத்தை காட்டும் எங்குமலன் கண்ணன் என்று ஆழ்வார் திருவாக்கு. முதல் இரண்டு திருநாமங்களும் நெருங்கிய தொடர்புள்ளவை. இது விஸ்வம் விஷ்ணு. இரண்டாவது பகவான் எங்கும் இருக்கும் இருப்பை சொல்லும். பூர்ணனாயிருக்கும் பூர்த்தியை முதலில் சொல்லிய பிறகு வியாப்தியை சொல்லித்து சஹஸ்ரநாமத்தில் இத்திருநாமம் 3 வரை சொல்லப்படுகிறது. இது விஷ்ணுன்றது. அங்கங்கே பிரகடனத்துக்கு சேர பொருள் சொல்லப்படும். பஞ்சபூதங்களில் ஆகாசம் எங்குமுள்ளது வியாப்தி. ஆனால் அது அந்தர்யாமி நியமிப்பது ஆகாது. விஷ்ணு அந்தர்யாமியாய் உள்ளிருந்து நியமிப்பவன் சுவாமி விஷ்ணு என்று பகவான் பண்ணின முதல் அவதாரத்துக்கு பெயர் உண்டு. மத்தியே விரிஞ்சகிரிஷம் பிரதமாவதாரா ரங்கராஜஸ்தவத்தில் வஷட்காரகா எங்குமிருந்து நியமிப்பவன் சர்வஸ்ய வசி சர்வஸ்ய ஈசானகா எல்லாவற்றையும் தம்பஷத்தில் வைத்திருந்து ஆள்பவன் நியமிப்பவன் தனது சங்கல்பப்படி எல்லாவற்றையும் நியமித்து நடத்துமவன். விஷ்ணு நாமாவில் சொன்ன வியாப்தியின் பிரயோஜனம் சொல்லுவது இத்திருநாமம். ஆகாசத்தின் வியாப்தி
பகவான் வியாப்தி போல எல்லையற்றது என்று சொல்ல முடியாது. பகவத் வியாப்தி சுவாபாவிகம் என்று விஷ்ணு சப்தம் காட்டி வியாபியமானவற்றை கண்வசத்தில் வைத்து நியமித்து நடத்துபவன் என்கிறது இத்திருநாமம். கரவிசும் பெருவழி நீர்நிலமிசை பரந்தவில் திரள் வெளி அடிவரையாய் நின்ற பரன் ஆழ்வார் வார்த்தை. பூதபவ்ய பகவத் பிரபு முக்காலத்திலும் உள்ள பொருள்களுக்கெல்லாம் சுவாமி. இதனால் சர்வஸ்வாமி சேஷி என்கிறது. பதிம் விஸ்வஸ்யாத்மேஸ்வரகம் சாஸ்வரகம் ஜமுவச்சுதம் என்று ஸ்துதி. பூதா பவ்யகா பவன்னாதா கேசவகா கேஷிசூதனகா என்று மகாபாரதத்தில் வியாசர் திருவாக்கு. பூவிராபோனலோ வாயு என்று அபராப்பிரகிருதி அச்சேதனம், பராப்பிரகிருதி ஜீவ சமூகம், எல்லாவற்றுக்கும் சுவாமி. இவை நித்திய வஸ்துக்கள். பரதனம் ராஜ்யஞ்ச அகஞ்ச ராமஸ்யா என்று ராஜ்யம் அச்சித்து அகம் சித்து என்று இவ்வர்த்தத்தையே சொன்னார். நம்போன்வர்களுக்கும் சில வஸ்துக்களுக்கு சுவாமி என்று வரித்திருக்கிறோம். இந்திரன், ருத்ரன், பிரம்மா முதலான தேவர்களும் தமதளவில் சுவாமித்துவம் கொண்டாடுவார்கள். இவரெல்லாம் அர்த்தமே கிடையாத நாராயணன் ஒருவனே சர்வஸ்வாமி. அவனை விடிந்த மற்றெல்லாம் அவனுக்கு ஸ்வம் உடைமைகள். அவனுடைய சுவாமித்துவம் இயல்பானது, நித்தியமானது, எல்லா காலங்களிலும் உள்ளது. வருங்காலம் நிகழ்காலம் கடிகாரமாய் விலகை வருங்கால அடைப்பாய் சீர். முக்காலத்திலும் சுவாமி ரட்சகன். இந்த உடையவன் உடைமை உறவு என்றைக்கும் உண்டு. உந்தன்னோடுறவேல் நமக்கின் ஒழிக்க வெளியாது. இருப்பார்கள். இந்த சம்பந்தம் ஒழிக்க முடியாது, யாரும் அழிக்க முடியாது. பூத கிருத்து அஞ்சாவது திருநாள். எல்லாவற்றையும் படைப்பவன். தனது இச்சையாலே இப்படைப்பு. யதோவா யமானி பூதானி ஜாயந்தே தத் பிரம்மா என்னும் ஸ்ருதி. எதனிடமிருந்து இவையெல்லாம் உண்டாகின்றனவோ அது பிரம்மம். முன்னீர் ஞானம் படைத்தனும் மகிழ்வண்ணனே ஆழ்வார் வாக்கு. பூத பிருத்து ஆறாவது திருநாள். எல்லாவற்றையும் தரிப்பவன், தாங்குமவன். குடம் சக்கரத்தை தாங்குவது போல் விபாதி அவ்யய ஈஸ்வரா, விபத்தி அவ்யய ஈஸ்வரரா என்று கீதை. பரிவர்த்தனை யாவத்தையும் தன் தாங்குகிறான். பாவக ஏழாவது திருநாள். எல்லா பொருள்களுக்கும் உடனும் கூடியிருப்பவன். எல்லாம் பகவானுக்கு பிரகாரங்களாய் பிரிக்க முடியாத விசேஷங்களாய் இருப்பதால் எல்லாம் அவருடைய விபூதிகள், ஐஸ்வர்யங்கள். இவற்றுடன் கூடியிருப்பவன் வன்பொருள் நாரணன். அதுக்கான ஆழ்வார் பேச்சு. பூதாத்மா. பூதாத்மா உலகத்துக்கு உயிராயிருப்பவன். எஸ்ய பிருத்திவி சரீரம் எஸ்ய ஆத்மா சரீரம் என்று திருஜத்துக்கள் எல்லாம் பகவானுக்கு சரீரங்கள். ஏழரசு பூதாத்மா அந்தராத்மா என்று எல்லாவற்றிலும் ஆத்மாவாய் உயிராய் இருப்பவன். உலகிற்கே ஓர் உயிர்வானாய் புறகண்டத்து ஒத்தாய் எப்பொருளுக்கும் உயிராய். ஆழ்வார் பாசனம். அவரும் பூத பாவனா ஒன்பதாவது திருநாமம்.
எல்லா பொருள்களையும் விருத்தி அடையும்படி பரிபாலிப்பவன், எல்லாவற்றையும் போஷித்து வளர்ச் செய்வன். பூதபாவனா பூதேஷா என்று கீத்தை வளர்த்து ஆள்பவன், வளர்ந்தது ஆள்பவன் என்றபடி. ஓராயிரமாய் உலகை அளிக்கும் பேராயிரம் கொண்டதோர் வீர்தயம். அவன் திருநாமமே பகுமுகமாய் எல்லா உலகங்களையும் ரட்சிக்கும். ஆகா, 5 திருநாமங்கள் அவரது சுவாமித்துவத்தை விளக்குமவை. 5லேருந்து 9, 5, 6, 7, 8, 9. முதலில் விஸ்வம் என்ற பகவானின் பூர்த்தியை சொல்லி, அடுத்து விஷ்ணு என்று அவருடைய வியாப்தியாயும், பஷட்காரா என்று நியந்திரத்தையும் சொல்லித்து, பூதபவிய பவத்பிரபு என்று அவனுடைய இயல்பான சுவாமித்துவத்தை சொல்லி, மேல் திருநாமங்களில் அவன் சர்வசுவாமி என்று தெளிவுபடுத்தி வலியுறுத்தப்பட்டது. அத்வைத கோட்பாட்டின்படி பிரம்மம் ஒன்றே சத்தியம், கண்ணுக்கும் தோற்றும் ஜெகத்து உலகங்கள் மித்யை பொய், விசிஷ்டாத்வைதம். துவைத்தம் மத்திய சித்தாந்தம், இரண்டிலும் பிரம்மம் ஜெகத் இரண்டும் சத்தியம் என்று ஒத்துக்கொள்ளப்படுகிறது. விசிஷ்டாத்வைத கொள்கைப்படி நித்திய வஸ்துக்களான நாரங்களை அயனமாக தன்னுள் வைத்து தாங்குவன் நாராயணன். நாரங்களாவனா நித்திய வஸ்துக்களில் இருக்கிற சிதச்சித் என்று அழைக்கப்படும் தத்துவங்கள். இவை பரபிரம்மத்தினின்றும் பிரிக்க முடியாதபடி அவருக்கு சம்பந்தம். அவனுக்கு சரீரமாக, விசேஷமாக, பிரகாரமாக உள்ளன. நாரத்தை விட்டு அயனம் சுவாமி இல்லை, அயனத்தை விட்டு நாரமில்லை. உன்னை அன்றி இலேன் கண்டாய், நாரணே நீ என்னை அன்று இலை. உன்னை விட்டு நான் இல்லை, நீ என்னை அன்று இலை. என்னை விட்டு நீ இல்லை என்கிறார் ஆழ்வார். யார்? நான் மந்திரவந்தாரே சுவாமி. உலகத்திற்கும் பகவானுக்கும் உள்ள நெருங்கிய தொடர்பு முதல் 9 திருநாமங்களில் பலவிதமாக நிரூபிக்கப்பட்டது. இதொரு நவவித சம்பந்தம். ஆவகா என்று எல்லா பொருள்களுடன் கூடியிருப்பது சொல்லித்து, சிருஷ்டிக்கு 3 பொருள்களுக்கு சூக்ஷ்மமான நிலை, பகுத்து அறிய முடியாத நிலை. இவை ஸ்தூலமாக தெரியும் நிலையே சிருஷ்டியாம். முதலில் சூக்ஷ்ம திருச்சித் விசிஷ்டனாயிருந்து இருந்தவன் பிறகு ஸ்தூல திருச்சித் விசிஷ்டனாகிறான். ஒன்றும் தேவும் விலகும் வேறும் மற்றும் யாருமில்லாவென்று என்று சூக்ஷ்மமான நிலையில் சிதச்சித் இவர்களுடன் சேர்ந்துள்ளமை பேசப்பட்டது. நான் மிகுந்தந்தரோ தேவலகோடு படைத்தான், ஜீவராசிகளை படைத்தான் என்று படைப்பின் மூலம் ஸ்தூல நிலையில் சிதச்சித் இவைகளுடன் சேர்ந்துள்ளமை பேசப்பட்டது. மயிலின் சாதாரண நிலையில் அதன் தொகையின் பெருமையோ அழகோ தெரியாது. அதை விரித்தாடும் போதோ விரிந்து பெரிதாக காண அழகாகி உள்ளது போல சூக்ஷ்ம விசிஷ்டா நிலையில் இருந்து ஸ்தூல விசிஷ்ட நிலைக்கு மாற்றும். ஆகா, பகவான் எப்போதும் உலகத்துடன் கூடியே இருப்பவன், திருதி விசிஷ்டனாகவே இருப்பவன். இதுவரை பேசிய பெயர்கள் இதெல்லாம் பூ என்பது ஒலிக்கும். இப்போது ஒருமுறையில் பூ என்று ஒலி. பூதாத்மா பரமாத்மாச்சா முக்தானாம் பரமாகிரி அவ்யக்ர சாட்சி க்ஷேத்ரஜ்ஞ அக்ஷர ஏவச்சா. கஸ்தூரிமாரம்பம்
यदिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्.